அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 திருமுறை நூல்கள் என்னென்ன, அதோட ஆசிரியர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று நியூஸ் பேப்பர் வாங்கும்போது தினமணி நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் இந்த கண்டென்ட் வந்து கொடுத்துட்டாங்க. நேற்றே வீடியோவாக கொடுத்துருப்போம், பட் வேலை விஷயமாக நம்மளால் கொடுக்க முடியலை. ஸோ இன்றைக்கி இந்த கண்டென்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ பதிவு, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு 12 திருமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதலாம் திருமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா தேவாரம் அப்படிங்கிற நூல் இருக்குது. இதோட ஆசிரியர் திருஞான சம்பந்தர். இரண்டாம் திருமுறை தேவாரம் தான், இதோட ஆசிரியரும் திருஞான சம்பந்தர் தான். மூன்றாம் திருமுறையில் தேவாரம் நூல் இருக்குது, இதோட ஆசிரியர் திருஞான சம்பந்தர், ஓகேங்களா? நான்காம் திருமுறையில் தேவாரம், ஸோ திருநாவுக்கரசர் தான் அதனுடைய ஆசிரியர். ஐந்தாம் திருமுறையிலும் திருநாவுக்கரசர் தான் ஆசிரியர் தேவார நூல். ஆறாம் திருமுறையில் தேவார நூல் தான் திருநாவுக்கரசர். ஏழாம் திருமுறையில் தேவாரம் நூல்கள் இருக்குது, அதோட ஆசிரியர் சுந்தரர், ஓகேங்களா? இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, முதல் 3 திருமுறை வந்து திருஞான சம்பந்தர், அடுத்த 3 திருமுறை வந்து திருநாவுக்கரசர், கடைசியாக இருக்கிற திருமுறை 7வது திருமுறை சுந்தரர், ஓகேங்களா? 8ஆம் திருமுறையில் வந்து திருவாசகமும் திருக்கோவையார் அப்படிங்கிற நூலும் இருக்குது. திருவாசகமும் திருக்கோவையார் நூலும் இருக்குது. இதோடைய ஆசிரியர் மாணிக்க வாசகர். இதோடைய ஆசிரியர் வந்து மாணிக்க வாசகர். 9ஆம் திருமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பல்லாண்டு அப்படிங்கிற நூல் இருக்குது. இதோட ஆசிரியர் வந்து திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர். 10ஆம் திருமுறையில் வந்து திருமந்திரம் இருக்குது. இதோட ஆசிரியர் திருமூலர். திருமந்திரத்தினுடைய ஆசிரியர் திருமூலர். 11ஆம் திருமுறை அப்படிங்கிறது தொகுப்பு அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாத்தோட ஒரு கம்ப்ளீஷன் அப்படிங்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் உட்பட 12 இதை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12ஆம் திருமுறை அப்படிங்கிறது பெரிய புராணம் நூல் இருக்குது. இதனுடைய ஆசிரியர் சேக்கிழார், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு முக்கியம் அப்படின்னு நினச்சேன், அதனால தான் உங்களுக்கு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.